சரி, கிராமர் ஸ்டூட்ல தியரிட்டிக்கல் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துக்கிறாங்க, நாம என்ன பண்ணணும்? ஒரு தியரி ஃபுல்லா படிச்சிட. In a competitive examination, 1 mark is awarded for every correct answer, while 1/4 mark is deducted for every wrong answer. A student answered 100 questions and got 80 marks. How many questions did he answer correctly? இப்போ டோட்டல் மார்க் எவ்வளோடா கண்ணு? 100. சரி, இப்போ ரெண்டு இது ஆப்ஷன் எடுத்துக்கிறீங்க. லெட் எக்ஸ் பி த கரெக்டட் ஆன்சர் அண்ட் ஒய் பி த ராங் ஆன்சர். ஓகே, ரெண்டு பாசிபிள். இப்போ டோட்டல் மார்க் என்ன? எக்ஸ் பிளஸ் ஒய். டோட்டல் மார்க் வந்து நம்மளுக்கு கண்டென்ட் தெரியும், கரெக்டாமா? எஸ் சார். பட் நீ ராங் எழுதிட்டீன்னு என்ன ஆகும்? எக்ஸுங்கிறது கரெக்ட் ஆன்சரு. அதில் வந்து என்ன சொல்கிறா நல்லா பார்த்துங்க. எவ்ரி கரெக்டட் ஆன்சர் வைல் 1/4 இஸ் டிடக்ஷன் மார்க். கரெக்டுங்களா? எஸ் சார். எவ்ரி ராங் கொஸ்டின் அப்படின்னு எனக்கு நினைக்குது மைனஸ் ஆயிரும். -1/4 y ஈக்குவல் டு அப்படி எடுத்து நீ கண்டென்ட் கொஸ்டினுக்கு எவ்வளோ எடுக்கிறீங்க? 80 மார்க் எடுக்கிறீங்க. அவ்வளோதான். அப்போ இது என்னது? இது ஈக்குவேஷன் 1 ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த ஈக்குவேஷன் 2 வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? 4x minus y equal to 320. இது செகண்ட் பார்ட். அவ்வளோதான் கண்ணு. இதை ஈக்குவேஷன். இதை வச்சு கிராமர் ஸ்கூல் அப்ளை பண்ண முடியுமா? எஸ் சார். கிராமர் ஸ்கூல் கேட்டுக்கிறோம். அப்போ அது கிராமர் ஸ்கூல் அதுக்கப்புறம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். போட்டலாமா? எஸ் சார். கம்ப்ளீட் பண்ணுங்க. நம்ம ஈஸி தான் இருக்குது. எஸ் சார், நான் போட்டேன். அப்போ டெல்டா டக்கு டக்குன்னு போடுங்க பார்க்கலாம். டெல்டா வேல்யூ என்ன வரும் சொல்லுங்கள். ஒவ்வொன்றும் சொல்லுங்கள், நம்ம அப்புறம் செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக. Delta is equal to 114 minus 1. Next on that, which is equal to -1 minus 4, which is equal to -5. 114 minus 1, that is equal to -1 minus 4 equal to -5 is not equal to 0. Therefore, Cramer's rule and the inverse values exit. Okay, Cramer's rule apply பண்ணலாம்னு எழுதிடுவோம். Cross rule exit. Okay sir. So okay, அடுத்தது யாரு? Delta x. Delta x 100 320 1 minus 1 minus 100 plus minus 100 minus 320 minus 420. Delta y is equal to 1,400 320, which is equal to 320 minus 400 minus 20. Minus 20, yeah. Confirm check. Minus 18 sir. 80 அதான் கேட்டேன். 120. ஓகே. அப்போ என்னது? எக்ஸ் ஈக்குவல் என்ன பண்ணோம்னா டெல்டா எக்ஸ் டிவைட் பை டெல்டா. டெல்டா எக்ஸ் வேல்யூ என்ன? -420 டிவைட் பை -5. -84. 84, ஆமாம் 84. அடுத்து del y க்கு பதிலாக y equal to del y by del y by del is equal to -80 by -5, which is equal to 16 minus plus 16. ஓகே, அப்போ கரெக்டட் ஆன்சர் எவ்வளவு? கரெக்டட் ஆன்சர் வந்து 84. அப்போ ராங் ஆன்சர் எவ்வளவு? 16. 80. ஓகே. எஸ் சார். இவ்வளோதாம இந்த கொஸ்டினோட கான்செப்ட். ஜஸ்ட் திங்க் பண்ணு என்ன மாதிரி வரும், எது மாதிரி வரும்னு. இது 2x2 மேட்ரிக்ஸ். ஆனால் டக் டக்குன்னு